அத்தியாயம் 22 குவாரஸ்மியா ஒரு போரின் அழைப்பு. சீனாவை வென்ற பிறகு செங்கிஸ்கான் ஒரு அமைதியான வாழ்வை விரும்பினான். அவன் தனது பேரரசை வணிக ரீதியாக வளர்க்க திட்டமிட்டான். அவனது பார்வை மேற்கே இருந்த குவாரஸ்மிய பேரரசு நோக்கி விழுந்தது. அது இன்றைய ஈரான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் இஸ்லாமிய பேரரசு. அதன் சுல்தான் முகமது மிகவும் கர்வமிக்கவர். செங்கிஸ்கான் அவரை ஒரு சமமான ஆட்சியாளராக கருதி ஒரு நட்புறவு தூது அனுப்பினார். செங்கிஸ்கான் சுல்தானுக்கு ஒரு கடிதம் எழுதினான். நான் கிழக்கின் சூரியன், நீங்கள் மேற்கின் அரசர். வணிகர்கள் நமக்கு இடையே ஒரு பாலமாக இருக்கட்டும். நாம் ஒரு அமைதியான வர்த்தகத்தை மேற்கொள்வோம். செங்கிஸ்கான் தனது நல்லெண்ணத்தின் அடையாளமாய் 500 வணிகர்களைக் கொண்ட ஒரு மாபெரும் ஒட்டகக் கூட்டத்தை அனுப்பி வைத்தார். அந்த வணிகர்களிடம் தங்கம், பட்டு மற்றும் சீன மிளகு போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் இருந்தன. ஆனால் அந்த வணிகக் கூட்டம் சுல்தானின் எல்லையிலிருந்த ஒட்ரார் நகருக்குச் சென்றபோது அங்கிருந்த கவர்னர் இனால்ஜுக் ஒரு பெரும் தவறைச் செய்தார். அந்த வணிகர்களை உற்று பார்க்க வந்தவர்கள் என்று அவர் சந்தேகப்பட்டார். சுல்தானின் அனுமதியுடன் அவர் அந்த 500 வணிகர்களையும் கொன்றுவிட்டு அவர்களின் பொருட்களை பறித்துக் கொண்டார். ஒரு வணிகன் மட்டுமே தப்பித்துச் சென்று செங்கிஸ்கானிடம் இந்தச் செய்தியை கூறினான். செங்கிஸ்கான் இந்தச் செய்தியை கேட்டபோது அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தான். அவன் உடனடியாக போரை அறிவிக்கவில்லை. அவன் மீண்டும் ஒரு தூதுக்குழுவை சுல்தானிடம் அனுப்பினார். அந்த கவர்னரை என்னிடம் ஒப்படையுங்கள், நாம் அமைதியாய்ப் பேசலாம் என்று கேட்டார். ஆனால் சுல்தான் முகமது ஒரு மாபெரும் தவறைச் செய்தார். அவர் அந்த தூதுவர்களில் ஒருவரைக் கொன்று மற்றவர்களின் முகத்தைச் சிதைத்து திருப்பி அனுப்பினார். இது செங்கிஸ்கானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடிச் சவால். செங்கிஸ்கான் தனது கூடாரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு உயர்ந்த மலையின் உச்சிக்குச் சென்றார். அங்கு 3 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் தனது தெய்வமான தெங்கிரியிடம் பிரார்த்தனை செய்தார். இந்த யுத்தம் என்னால் தொடங்கப்படவில்லை, எனக்கு நீதிதா என்று வேண்டினார். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவரது கண்கள் சிவந்திருந்தன. குவாரஸ்மியா என்ற பெயரே பூமியிலிருந்து மறையப் போகிறது என்று அவர் முழங்கினார். மங்கோலிய வரலாற்றிலேயே இது ஒரு மாபெரும் திருப்புமுனை. சீனப் போர் என்பது ஒரு தற்காப்புப் போர் அல்லது அதிகாரப் போர், ஆனால் குவாரஸ்மிய போர் என்பது ஒரு நீதிக்கான போர். செங்கிஸ்கான் தனது முழு படையும், அதாவது 2 இலட்சம் வீரர்களை திரட்டினான். அவரது தளபதிகள் சுபுடை மற்றும் ஜெபே முன்னின்று வழிநடத்தத் தயாரானார்கள். அவர்கள் பனி படர்ந்த மலைகளையும் பரந்த சமவெளிகளையும் கடந்து மேற்கை நோக்கி நகரத் தொடங்கினர். சுல்தான் முகமது தனது இராணுவ வலிமையை நம்பியிருந்தார். அவருக்கு தற்காப்பு கோட்டைகள் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. ஆனால் செங்கிஸ்கானின் ஆக்ரோஷத்தை அவர் சரியாக கணிக்கவில்லை. மங்கோலிய புயல் இப்போது ஆசியாவின் எல்லைகளைத் தாண்டி இஸ்லாமிய உலகின் இதயத்திற்குள் நுழையத் தயாராகிவிட்டது. அந்த வணிகர்களின் இரத்தம் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அழிவிற்கு அடிகோலியது. செங்கிஸ்கானின் வாள் இப்போது நீதிக்காக உரையிலிருந்து வெளியே வந்தது.